அடுத்ததாக அடுத்த கேள்விக்கு போவோம். என்னென்னு கேட்டால், 3 காரியங்களை தாமதிக்கக்கூடாது என்ற ஹதீஸை பலவீனம் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் திருமதியில் இடம்பெற்ற ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது என்று சில இணையதளங்களில் கூறுகிறார்கள். அதன் அறிவிப்பாளர் சயீத் பின் அப்துல்லா அறியப்படாதவை என்று பலரும் கூறினாலும் இஜ்லி அவர்கள் அவரை நம்பகமானவர் என்று கூறியுள்ளதால் அது சரியான ஹதீஸ் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இது சரியான்னு கேட்குறார். அதாவது ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது. அது என்னென்னா 3 காரியங்கள் நம்ம லேட் பண்ணிடக்கூடாது, வந்தால் உடனே செஞ்சு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 3 செய்தி இருக்கிறது. அந்த செய்தி நம்ம தப்புண்டு நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லியும் இருக்கிறோம், எழுதியும் இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு இணையதளத்தில் ஆய்வு செஞ்சு அதை நம்ம அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஏன் நம்ம பலவீனம்ன்றா, அதில் ஒரு அறிவிப்பாளர் வர்றார். என்ன வர்றாருன்னு கேட்டால், அதாவது சயீத் பின் அப்துல்லாங்கிறவர் வர்றார். இவர் யாருன்னு தெரியலைங்கிறாங்க, யாரை கேட்டாலும் இவர் மஜ்ஹூலுன்றாங்க. ஆனால் இஜ்லிங்கிறவர் இவர் நம்பகமானவருங்கிறார். அப்போ அறியப்படாதவர் என்று ஒரு ஆளை பற்றி சொல்லி ஒரு நல்ல ஒரு அறிஞர் நம்பகமானவர்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு அறியப்படாததுனால உலகத்துக்கு அறியப்படாதவர்னு ஆயிட மாட்டாங்க. ஒரு அறிவிப்பாளர் புகாரிக்கு தெரியலைங்கிறாரு, திருமதிக்கு தெரியுங்கிறார். நம்ம இதை எடுத்துக்கிறோம், திருமதி தான் எடுத்துக்கிறோம். தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருந்தது அனைத்தையும் தெரிஞ்சு யாருக்கு முடியாது. அப்படிங்கிற வகையில் காரணத்தை காட்டி இது நம்பகமானவர் என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால் இது சரியான ஹதீஸ் தான் என்று போட்டிருக்கிறாங்களே. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் விஷயமாகவும் ஒரு கோளாறு இருக்குது. அதை விட கோளாறு என்னென்னு கேட்டால் இதனுடைய கருத்து டேஞ்சரான கருத்து. இதனுடைய கருத்து இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தை உள்ளடக்கியதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. அறிவிப்பாளரை பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் திருமதியில் 171வது ஹதீஸை தான் அது பலவீனம் இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க. அதே ஹதீஸ் டிட்டோ ஒரு மாற்றம் இல்லாமல் இதே ஹதீஸு 1075ஆவதாகவும் திருமதியில் இருக்குது. திருமதியில் 2 இடத்தில் இந்த ஹதீஸ் வருது. ஒன்று 171, இன்னொன்று 1075. 171 விமர்சனம் இல்லாமல் அந்த ஹதீஸை போட்டுடுறார். 1075 ஒரு விமர்சனம் போடுறார். அதே ஹதீஸ் தான், ஹதீஸுடைய வாசகம் அறிவிப்பாளர் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் அது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதன் முடிவில் அவர் சொல்கிறார் 1075 ஒமா அரா இஸ்னாதஹு பி முத்தசிலின், இந்த அறிவிப்பாளர் வரிசை தொடர்பு இணைந்ததாக நான் கருதவில்லை. இதில் தொடர்பு ஆள் விடுபட்டிருக்கிறது, தொடர்பு அருந்திருக்கிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை திருமதி சொல்கிறார். முதல்ல சொல்லும்போது இதே ஹதீஸை போடும்போது ஒன்றுமே சொல்லாமல் போட்டிருக்கிறார். இதே ஹதீஸை ஜனாசாவுடைய சட்டங்கள்ங்கிற பாடத்தில் கொண்டு வரும் பொழுது அதில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹாதா ஹதீஸுன் கரீபுன் ஒமா அரா இஸ்னாதஹு முத்தசிலின், இதனுடைய அறிவிப்பாளர் முத்தசில் என்று சேர்ந்ததாக நான் கருதவில்லை அப்படிங்கிறார். அப்போ அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு விடுதல் இருக்கிறது. என்ன விடுதல் என்று அவர் சொல்லாட்டான அறிஞர்கள் ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அறிவிக்கிற அலியர்ன்னு கேட்டால் அலி அவர்களுடைய மகன் உமர் என்பவர். அலி ரலியல்லாஹுனுடைய ஒரு மகன் உமர் என்று இருந்திருக்கிறார். அந்த உமர் என்பவர் தான் தந்தை பாப்பா சொன்னதாக அறிவிக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்துல் ஹக்கு இஸ்பீலிங்கிறவர் சொல்கிறாரு, இன்ன உமரமன் அலியின் லம் யஸ்மமின் அபிஹில் இசகரி, இவர் தன் தந்தையிடம் எதையும் கேட்டதில்லை. காரணம் ஒரு சின்ன பிள்ளை, சிறுவராக இருந்த காரணத்தினால். அப்போ அலி மரணிக்கும் பொழுது இந்த ஆள் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறார். இது அறிவிக்கிற ஒரு ஆள் ஹதீஸை கேட்கும் ஒரு வயசில் இருக்கவில்லை, சிகரிங்கிறார். ஹதீஸை கேட்குறதுக்கு தகுதியற்ற ஒரு சின்ன வயசில் இருந்திருக்கிறார். இவர் தான் அலியுடைய கடைசி பிள்ளைன்னு சொல்கிறாங்க. வரலாற்றில் அலியுடைய லாஸ்ட் பையன் யாருன்னு கேட்டால் இவர் தான். அப்போ கடைசி பையனாக இருக்கக்கூடிய இந்த உமர் என்பவர் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அலி மூத்தாயிட்டாங்க. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் கேட்கலை அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் திருமதியும் சொல்கிறாரு. அது இதைத்தான் சொல்கிறார் என்று அப்துல் ஹக்கு என்பவர் அதுக்கு விளக்கமும் சொல்லிக்கிட்டார். ஆனாலும் இதில் என்ன செய்கிறாருன்னா, அபு ஹாத்தம் இருக்காங்கல்ல, அவரும் அபு ஹாத்தமும் திருமதியும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அவரும் ஒரு ஹதீஸ்களை மேதை. இவர் ஹதீஸை தொகுத்த நூலாசிரியர். அவர் ப்ளஸ் திருமதி என்ன செய்கிறாருன்னுட்டு அபு ஹாத்தம் மாதிரியே அந்த ஹதீஸ் கலையை பற்றினது இழல்லாம் எழுதியிருக்காரு. நிறைய ஹதீஸு கலை சம்பந்தமான நூல்களும் எழுதின ஒரு பெரிய பேரறிஞர் தான். இவரை மாதிரி தான் அபு ஹாத்தமும் இவர் பேரறிஞர் தான். அபு ஹாத்தம் திருமதியும் 2 வருஷம் முன்ன பின்ன மரணத்துடைய ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ 270 அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் 2 பேருமே. அபு ஹாத்தம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உமர் பின் அலியின் சமி அபாஹு, உமர் பின் அலி என்பவர் தந்தை இடத்துல செவியுற்றிருக்கிறார். திருமதி சொல்கிறாரு செவியுறலேங்கிறார்.
அப்போ உமர் இப்னு அலி செவியுற்றிருக்கிறார் என்று என்ன செய்கிறாரு, அபுஹாத்தம் சொல்கிறார். அவர் சின்ன ஆளாக இருந்ததுனால செவியுறல என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அபுஹாத்தம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தந்தை இடத்துல செவியுற்று இருக்கிறார் என்று ஒரு விமர்சனத்தை அவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? அபுஹாத்தம் சொல்கிறார். அபுஹாத்தம் வந்து செவியுற்றார்னு சொல்வதாக இருந்தால், அவர் செவியுற்றார் என்பதற்கு ஒரு ரீசன், ஒரு ஆதாரத்தை காட்டணும். அபுஹாத்தம் வந்து செவியுற்றிருக்க கூடும் அப்படின்னு சொன்னார்னா நான் ஆதாரம் கேட்க முடியாது. கூடுங்கிறது ஊகமானது. அது இவர் கூடும்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? உமர் வந்து அலிட்ட செவியுற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், உமர் வந்து அலியிடமிருந்து நான் செவியுற்றேன் அறிவிக்கிற ஒரு ஹதீஸாச்சும் இருக்கணும். ஒன்று அபுஹாத்தமாவது காட்டணும், அல்லது நம்ம போய் தேடியாவது எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் தேடினாலும் சரி, உமர் என்பவர் சமீபத்து அபி, என் தந்தையிடத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு ஹதீஸும் அறிவிக்கலை. தந்தை வழியாகண்டு ஹதீஸுகள் வருதே தவிர, இவர் தந்தை இடத்துல கேட்டதாக ஒரு ஹதீஸ்லையும் இல்லைங்கும் போது கேட்டார்னு எப்படி அபுஹாத்தம் சொல்வார்? அபுஹாத்தம் கரெக்டான ஒரு ஆள் தான். கேட்டார்னு சொல்வதாக இருந்தால் அவர் கேட்டதற்குரிய ஆதாரத்தை அவர் வெளியிடாட்டாலும் நம்ம தேடி பார்த்தா கிடைக்கணும். அவர் வெளியிடணும் முறைப்படி. பெரும்பாலும் வெளியிட மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் அவங்களா எடுத்துக்கிடுவாங்கன்னு விட்டுருவாங்க. ஆனால் அபுஹாத்தம் போன்றவர்கள் சொல்கிற காரணத்தினால அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட செவியுற்றதா சொல்கிறார, செவியுற்ற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. உமர் என்பவர் அவருடைய தந்தை அலி இடத்தில் எதையும் செவியுற்றார் என்று காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸில் குறிப்பிட்ட இந்த ஹதீஸை கேட்க தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு ஹதீஸை வந்து தந்தை வழியாக கேட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால், அவர் வாப்பாட்ட கேட்குற வயசில் இருந்திருக்கிறாரு, கேட்டேன்னு சொன்னதை வைத்து நம்ம முடிவு செய்யலாம்னு எடுக்கலாம். அதனால் அபுஹாத்தம் அவர் கேட்டார்னு சொல்வது ஏற்கப்பட்டது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறபடி கேட்டதுக்கு ஆதாரம் காட்டவும் இல்லை, நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்கவும் இல்லை. அப்படி ஏதாவது கிடைச்சி நம்மகிட்ட யாராவது காட்டினாங்கன்னு சொன்னால், அப்போ அபுஹாத்தம் சொன்னதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், செவியுற்றார் என்பதை எடுத்துக்கொண்டு திருமதியுடைய ஹதீஸ் தள்ளிடலாம். நாம் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி கிடைக்கலைங்கிறதுனால இது தொடர்பு அருந்ததுங்கிற ஒரு விஷயமாச்சு. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கருத்து வந்து அவுனுல் மஹபூதுங்கிற நூலில் இதை சொல்லி காட்டுறாங்க. அபுதாவுடைய சரகில் இதை சொல்லி காட்டுறாங்க, கேட்டிருக்கிறார் என்று சொல்லி. அதே மாதிரி வந்து ஜுபைர் இப்னு பக்கார், ஜுபைர் இப்னு அதாவது தஹதீபில் இந்த உமர் இப்னு அலியுடைய விமர்சனத்தை படித்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் ஜாஸ்தியாக பிரபலமான ஆளாக இல்லை. ஒரு 4 வரிக்கு தான் விமர்சனம் இருக்கிறது. பெரிய எழுத்தாக இருக்கிறனால. சின்ன எழுத்தை மாற்றினா ஒரு வரி கூட வராது. ஒரு வரியில் அவரை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜுபைர் இப்னு பக்கார்னு ஒரு அறிஞர், இவரும் திருமதியுடைய காலத்தில் உள்ளவர் தான். திருமதி, அபுஹாத்தமும் ஜுபைர் இப்னு பக்கார் எல்லாம் சமகாலத்தில் உள்ளவர்கள். அந்த ஜுபைர் இப்னு பக்கார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உமர் இப்னுல் ஹத்தாப் சம்மாஹு, உமர் இப்னுல் ஹத்தாப் ஹலீஃபா இருக்கிறாங்கல்ல, அவர் தான் இந்த உமருக்கு தன்னுடைய பேரை வச்சார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உமர் காலத்தில் இவருக்கு பிறந்திருக்காருன்னு காட்டுறதுக்காக வேண்டிய ஆதாரம் இது. உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அலிக்கு இந்த புள்ள பிறந்த உடனே இவருக்கு பேர் உமர்னு வைங்க அப்படின்னு சொல்லி தன் பெயரை அவர் சூட்டினார் அப்படிங்கிறத ஜுபைர் இப்னு பக்கார் என்பவர் சொல்கிறார். அப்போ இது உமருடைய காலத்தில் பேர் வச்சிருப்பாரே, ஆனால் அப்போ கண்டிப்பாக இவர் வந்து ஒரு 18 அலி மரணிக்கும் போது ஒரு 18-19 வயசு உள்ளவராக இருப்பார். உமர் காலத்தில் பேர் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த வருஷம் பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல வருஷங்கள் முன்னோக்கி போயிடும். அப்போ உமரே பேர் வச்சிருக்கிறார் என்ற காரணத்தினால உமருடைய கடைசி வருஷத்தில் பேர் வச்சுருந்தா கூட இவர் வந்து அலி மரணிக்கும் போது ஒரு 15 வயசு அந்த மாதிரி வந்திருப்பார். கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவருடைய அந்த ஜுபைர் இப்னு பக்காருடைய சொல்ல வைத்து சிலர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜுபைர் இப்னு பக்காரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய செய்திக்கு என்ன அவர் ஆதாரம் காட்டியிருக்கிறார். வேற ஒரு இடத்துல தாரிகுல் இஸ்லாம்ங்கிற நூலில் வந்து அந்த இது ஏன் இப்படி நான் சொன்னேன் என்பதற்கு ஆதாரம் காட்டுறாரு. என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், அதாவது ஈசா பின் அப்துல்லா பின் முகமது பின் உமர் பின் அலி, இந்த உமர் பின் அலி இருக்கிறார்ல, அவருடைய மகனுடைய மகன் ஈசாங்கிறவர், யாரை பற்றி பேசுகிறோமோ அவருடைய மகன் வந்து முகமது, அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் ஈசா. இந்த ஈசாங்கிறவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அதாவது உமர் இப்னு அலி சொன்னதாக, அதாவது தன்னுடைய 4வது பாட்டனார் உமர் சொன்னதாக ஈசா பின் அப்துல்லா சொல்லுகிறாரு, உலித்துலி அபி பாத மஸ்துஹலிஃப் உமர் ஹலீஃபாவானது பிறகு நான் பிறந்தேன். உமர் ஹலீஃபாவான 23 ஆண்டில் பிறந்துட்டார். அதுக்கப்புறம் காலஹு அமீர் அல் மோமினின்,
அமீருல் மோமினின்ட்ட போய் அலி போய் என்ன செய்கிறாருன்னா உமரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன செய்கிறாரு, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குங்கிறாரு. அப்போ உமர் சொல்லுவாங்க, ஹிபுஹுலி, அதை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருந்த பிள்ளைய அப்படின்னோன்னு ஹூவலக்க நீங்களே வச்சுக்கிறங்கன்னு வரான். அப்போ அது சம்மைத்து உமரை, நான் அந்த பிள்ளைக்கு உமர் நான் பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதாக யார் சொல்கிறா, ஈசா என்பவர் சொன்னதாக ஜுபைர் இப்னு பக்கார் என்பவர் ஒரு சன்னதோட சொல்கிறார். நானே அந்த ஈசாட்ட கேட்டேன்னு சொல்கிறார். இந்த இது தாரிகுல் இஸ்லாம்ங்கிற நூலில் இருக்கிறது. ஆனால் இந்த ஈசாங்கிற ஆள் இருக்கார்ல, அதாவது அலியுடைய மகனாகிய உமர், உமருடைய மகனாகிய முகமதுடைய மகனாகிய அப்துல்லாவுடைய மகனாகி ஈசா, அந்த ஈசா இருக்கார்ல, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மத்ரூக்குன் பொய்யர்னு சந்தேகப்பட்டவர். இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, இப்னு ஹிப்பான் எல்லாரையும் நம்பகமானவர் பாரு, அவரே சொல்கிறாரு, எர்விய நாபாயி அஷயா மௌதுவத்தன், இவர் தன் தந்தை வழியாக தன் பாட்டனார்கள் வழியாக நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையே அறிவித்திருக்கிறாரு. அது அதில் இது ஒன்று அப்படின்னு நினைஞ்சிருக்கிறாங்க. அது விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஜுபைர் இப்னு பக்கார் என்பவர் நல்ல ஒரு அறிஞர் தான். அவர் எதனை வைத்து அதை சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த பொய்யர் சொன்னதை வச்சு தான் சொல்கிறார். இந்த பொய்யர் தன்னுடைய கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா சொன்னதாக எனக்கு பேர் வச்சது உமர் தான், உமர் காலத்தில் தான் நான் பிறந்தேன்னு அவரே சொன்னதாக போட்டிருக்காருல, இது ஆதாரமாக வச்சு தான் ஜுபைர் இப்னு பக்கார் சொல்கிறார். இது நிற்காது, இவர் ஏற்கத்தக்க ஒரு விஷயமா இல்லை. அதனால் இந்த இந்த சனதை பொறுத்த வரைக்கும் இது அறிவிப்பாளர் தொடர்பு அருந்தது. உமர் என்பவர் அவர் சின்னவராக இருந்தார். சின்னவர் என்ன வயசுன்னு சொல்லப்படலை. ஆனால் அந்த ஹதீஸை கேட்பதற்கு தகுதியற்ற ஒரு சிறுவர்னு சொன்னால் ஒரு 7 வயசு கீழே உள்ளவராக இருப்பார். 5 வயசு 4 வயசு 3 வயசு பிள்ளையாக இருந்திருப்பார். அப்படிப்பட்டவராக இருக்கிற நேரத்தில் அவர் தந்தை வழியை அறிவித்தார் என்று சொன்னால் நேராக கேட்டிருக்க முடியாது. அவர் தந்தையிடமிருந்து யாரோ கேட்டு இவருக்கு சொல்லியிருக்கணும், இவரே நேரடியாக கேட்டிருக்க முடியாது என்று தான் திருமதி கரெக்டாக என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் அவர் தான், பதிவு செஞ்சவரே திருமதி. இது சனதில் தொடர்பு அருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறார். இதில் திருமதியுடைய இதுதான் ஏற்றுக்கொள்வதற்கு தூக்கலான முறையில் இருக்கிறது. அது ஒரு விஷயமாச்சு. இது போக அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த 3 விஷயத்தையும் பாருங்கள். 3 விஷயத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயமுமே ஆத்தண்டிக்கான பல ஹதீஸுகளுக்கு மாற்றமான விஷயம். அந்த ஹதீஸை சரின்னு நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் ஏராளமான சைகான ஹதீஸுகளை மறுக்க வேண்டி வரும். அந்த 3 விஷயம் என்ன, அலியே சலாசுன் லா துஅஹிர்ஹா, 3 விஷயங்களை நீ பின்தள்ளி போட்டு விடாதே. அந்த 3 விஷயம் என்னென்னு கேட்டால் அஸ்ஸலாத்து இது ஆனத், தொழுகை நேரம் வந்து விட்டால் உடனே தொழுதுரு, லேட் பண்ணக்கூடாது. ஒரு ஜனாசத்து இதை ஹதரத், ஜனாசா வந்துட்டால் ஒரு என்ன உடனே அடக்கம் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு ஐயமும் இதா வஜத்துலஹா குஃபோன், ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை கிடைத்தால் லேட் பண்ணாமல் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்ற ஒரு 3 விஷயம் இருக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னதுங்கிற மாதிரி வருது. இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா 3 விஷயங்களை பிற்படுத்தக்கூடாது என்பதில் ஜனாசா விஷயம் வருதில்ல, இந்த ஜனாசா விஷயத்தை வைத்து இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் ஒரு மாற்றமான ஹதீஸாக இருக்குது. எதுக்கு மாற்றமாக இருக்குன்னு கேட்டால் நமக்கு ஜனாசா தொழுகையை சில நேரங்களில் அடக்கக்கூடாதுன்னு நமக்கு தடை இருக்குது. இப்னு ஹஜர் சொல்கிறார். இப்னு ஹஜர் சொன்ன லாக்கின் யாரிலுகும் மாறவாக முஸ்லீம் இமாம் அறிவித்துக்கிற ஹதீஸுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு கேட்டால் சலாது சாத்தின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஹானா அன்னு சல்லிய ஃபீஹின்ன, அதை 3 நேரங்களில் நாங்கள் தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஒன் அக்பர ஃபீஹின்ன மௌத்தானா, அந்த 3 நேரங்களில் நாங்கள் அடக்கம் செய்யக்கூடாது என்றும் தடுத்தார்கள். அது 3 நேரம் என்னன்னு கேட்டால் அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த விஷயங்கள் வருது. இப்போ 3 நேரங்களில் ஜனாசா தொழுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, அடக்கம் பண்ணுறதை தடுத்தாங்கன்னு முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அது இருக்குது. அதாவது 3 விஷயத்தை வந்தால் உடனே செஞ்சிடணுன்னு இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் செய்ய உடனே செய்யக்கூடாது, பார்க்கணும், இது அனுமதிக்கப்பட்ட நேரமா தடுக்கப்பட்ட நேரமானு பார்க்கணும் அப்படின்னு முஸ்லீமில் வர்ற ஹதீஸை எடுத்துக்காட்டி இந்த செய்திக்கு இது மாற்றமாக இருக்குங்கிறார். இப்னு ஹஜர் சொல்கிறாரு, லாக்கின் யாரிலுஹு மாறவாக முஸ்லீம் அறிவிக்கிற அந்த அறிவிப்புக்கு இது மாற்றமாக இருக்கிறது. முஸ்லீம் என்ன சொல்லுகிறது, இந்த ஹதீஸ் சொல்லுது ஜனாசா வந்து அடக்கம் பண்ணிடுங்கன்ற, உடனே அடக்கம் லேட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, உச்சி வெயில் நேரத்தில் ஜனாசா கொண்டு வருவான், அது சாயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன், அடக்கம் செய்கிறது தடுக்கப்பட்ட இடம், தொழுகிறதுக்கு தடை செய்யப்பட்ட நேரம். அப்படி இருக்கிறதுனால அது அதே மாதிரி சூரியன் மறைகிற நேரத்தில் கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் ஜனாசா வந்துச்சு நடக்க முடியுமா, அடக்கக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்போ எந்த நேரம் வந்தாலும் அடக்குன்னு இந்த ஹதீஸ் சொல்கிறது.
3 நேரத்தில் அடக்கக்கூடாதுன்னு இந்த ஹதீஸ் சொல்கிறது என்றால், அப்போ எந்த நேரம் வந்தாலும் அடக்கணும் என்ற கருத்து அடிபட்டு போயிடுது. கருத்து அடிப்படையில் அது ஒரு பிழையாக இருக்கிறது என்று இப்னு ஹஜர் தல்ஹீசுல் ஹபீருங்கிற ஒரு நூலில் என்ன செய்கிறாரு, எடுத்து காட்டுறாரு. ஜனாசாவுக்கு எடுத்து காட்டுறாரு. ஜனாசா மட்டும் இல்லாமல் தொழுகை நேரம் வந்துவிட்டால் லேட் பண்ணக்கூடாதுன்றதில் அதுவும் சரியான ஹதீஸ் கிடையாது. அது எந்த அளவுக்கு சரியான ஹதீஸ்ன்னு கேட்டால், ஃபஜ்ருக்கும் மகரிபுக்கும் தான் அது சரியான ஹதீஸ். மற்ற நேர தொழுகைகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வந்த பிறகு தாமதமாக ஆக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. உதாரணமாக லொஹர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வருது, லொஹர் தொழுகை எப்போ உச்சியிலேருந்து சாஞ்சவன் லொஹர் வந்துடுது. தொழுவலாமா? தொழுவக்கூடாது. வெயில் சார் வரைக்கும் காத்திருக்கணும். ஒரு 12 மணிக்கு லொஹர் வந்துச்சுன்னு சொன்னால் 1 மணி வரைக்கும் தள்ளி போய் சூரியனுடைய வெப்பம்லாம் அந்த குறைஞ்சதுக்கு பிறகு அப்படி தான் தொழணும் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, உச்சி வெயிலில் தொழுதுங்க, தொழுக நேரம் வந்துட்டால் தொழுதுன்னு இருக்குது. தொழுக நேரம் வந்துட்டால் தொழுங்கிறதுக்கு மாற்றமாக இல்லை, அப்படி கிடையாது. தொழுக நேரம் வந்தாலும் கோடை காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தள்ளி வச்சுருங்க. எப்படி வருதுன்னு கேட்டால், இதஷ்தத்தல் ஹர்ரு, இது புகாரியில் 533, 534, 535, 536, 538, 3259 ஆகிய ஹதீஸுகளில் இருக்கிறது. இதஷ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் கடுமையாகிவிட்டால் ஃபஅப்ரிது அனிஸ்ஸலா, தொழுகையை தாமதமாக்குங்கள். ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், கடுமையான வெப்பம் என்பது நரகத்தின் மூச்சு காட்டு. இலக்கியமாக சொன்னது, நரகம் மூச்சு விடுதுன்னு சொல்கிறோம்ல, அதை நம்ம மறுக்கிறோம். ஒரு இலக்கியமாக சொல்வதில் நம்ம மறுக்கல, அப்போ நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்போ அது நரகத்தினுடைய மூச்சு காற்றாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த வெக்கையில் போட்டு தொழுகிறாதீங்க. அப்போ லொஹர் வக்து வந்துருச்சு, ஆனால் லேட் பண்ணுங்கங்கிறாங்க. எது வரைக்கும்? நல்லா குளிர்ற வரைக்கும், அந்த வெப்பம் குறையிற வரைக்கும் லேட் பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கும் போது இதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? அதை நீங்கள் சஹீன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உச்சி வெயிலில் உடனே தொழுதுடணும். மண்டையை புழக்கிற வெயில் இருந்தாலும் தொழணும்னு வருது. அதை நீங்கள் அமுல்படுத்தினீங்கன்னா இதை மீற வேண்டிய ஒரு முப்பது ஹதீஸுக்கு புகாரில் இத்தனை இடத்துல வரக்கூடிய ஹதீஸ், புகாரில் மட்டும் இல்லை, அனைத்து ஹதீஸும் உள்ள இது இடம்பெறாதே இல்லை. வெயில் காலத்தில் நீங்கள் தள்ளி விட்ருங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இதே சம்பவம் 539 என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வோட ஒரு பிரயாணத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அபூதர் கிஃபாரி அறிவிக்கிறார். இது புகாரில் 539வது ஹதீஸ். குன்னா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பிரயாணத்தில் இருந்தவுடனே ஃபராதல் முஅத்தின் அத்தின லில் லுஹரி, லுஹருக்கு பாங்கு சொல்வதற்கு முஅத்தின் ரெடியாகிறாரு. வக்து வந்துட்டதுனால லுஹர் உச்சியிலேருந்து சாஞ்சிட்டா லுஹர் வந்துடும்ல, அது டைம் வந்துருச்சுன்னு பாங்கு சொல்ல போகிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா பாங்கே நிப்பாட்டுறாங்க. இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபரித், வெயிட் பண்ணு தாமதப்படுத்துங்கிறாங்க. அப்போ பாங்கு சொல்லாமல் உட்காந்துட்டாரு. சும்மா ஆறாத அதின, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பாங்கு சொல்ல போகிறாரு. இப்போ காலலுக அப்ரீது, இன்னும் கொஞ்சம் குளிரட்டும் ஒரு அப்படிங்கிறாங்க. ஹத்தாராயினா ஃபையத் தலூல், சின்ன அந்த குட்டிச்சவருக்கு நிழல் வர்ற வரைக்கும். குட்டிச்சவருக்கு நிழல் வர்றதா இருந்தால் நல்லா சாஞ்சிருச்சுன்னு அர்த்தம். குட்டிச்சவருடைய நிழல் அது மேலே படும். அதாவது இது சின்ன பொருளாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு நிழல் அதன் மேலே பட்டுக்கணும். கொஞ்சம் நிழல் வர்ற அந்த சாயணும். தூரத்துக்கு போச்சுன்னா நிழல் வெளியே பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுக்கு சின்ன குட்டிச்சவர்களுக்கும் நிழல் வந்த நேரத்தில் ஃபகால சொன்னார்கள், இன்ன சித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தினுடைய ஒரு தாக்கம் தான் கோடை கடுமையான வெயில். அதனால் இதஷ்தத்தல் ஹர்ரு ஃபஅப்ரிது பிஸ்ஸலா, தொழுகையை நல்லா குளிர வையுங்கள், தாமதப்படுத்துங்கள்ங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸு இந்த சனது தொடர்பு அருந்த ஹதீஸுன்னு சொல்கிறார்ல திருமதி, அந்த ஹதீஸ் தொழுகை வந்துட்டால் தொழுதுடும், லேட்டாக பண்ணிடாத. 3 விஷயம் இருக்கிறது, லேட் பண்ணவே செய்யாத அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் லேட் பண்ணுங்கிறாங்க, நேரம் வந்த பிறகும் லேட் பண்ணுங்கிறாங்க. அப்போ இது சரி அது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹதீஸ் 629லையும் இருக்கிறது, 3258லையும் இருக்கிறது. இந்த 539வது ஹதீஸில் வரக்கூடிய இந்த சம்பவம், பாங்கு சொல்ல முற்படுவார்ல, உட்காருமாங்கல்ல, அந்த சம்பவம் 539, 629, 3258 இவ்வளோ இடத்துலையும் இருக்கிறது. அதுபோக இப்போ இஷா தொழுகை இருக்குது. இஷா தொழுகையை வக்து வந்தவுடனே தொழுதாங்களா லேட் பண்ணாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு லேட் பண்ணாங்க மட்டுமல்ல, லேட் பண்ண அது வழக்கமாக்கியிருந்தாங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், புகாரில் 565வது ஹதீஸ், இஷா, ஒவ்வொரு தொழுகையும் எப்போ தொழுவாங்கன்னு அந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது, கான யுஸல்லி லுஹர பில் ஹாஜரா, லுஹரை நண்பகலில் தொழுவார்கள். அசர வஷம் ஐயா, சூரியன் நல்லா உதித்து கொண்டிருக்கும் போது அசரை தொழுது விடுவார்கள். மகரிப இது அவஜபத், மறைஞ்ச உடனே மகரிபை தொழுதுருவாங்க. இஷா தொழுகையை இதா கசருன் நாசு அஜ்ஜல, மக்கள் நிறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் சீக்கிரம் தொழுதுருவாங்க. ஒய்தா கல்லு, மக்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அஹர லேட் பண்ணுவாங்க.
அப்போ இஷா தொழுகைக்கு உட்காந்துருப்பாங்க. ஒருத்தரும் ஜமாத்துக்கு வரலன்னு வைங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முந்திய தொழுது ஆகணும், சீக்கிரம் தொழுதுடணும், லேட் பண்ணக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி லேட் பண்ணியிருப்பாங்களா? லேட் பண்ணக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. லேட் பண்ணியிருக்கிறாங்களே ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு ஒய்தா கல்லு கம்மியாயிட்டாங்கன்னு அக்கறை லேட் பண்ணுவார்கள். அப்போ தொழுகையுடைய நேரம் வந்தும் லேட் பண்ணினார்கள் என்ற ஆதாரம் வந்து லுஹருக்கும் கிடைக்கிறது, இஷாவுக்கும் கிடைக்கிறது. அப்போ இந்த தொழுகை நேரம் வந்தாலே லேட் பண்ணக்கூடாதுங்கிறது அடிபட்டு போயிடுது. இது 565 ஹதீஸில் இருக்கா. 66 ஹதீஸில் அதாவது ரசூல்லா வந்து இஷா தொழுகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வந்த மக்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டால் ரசூல்லா ஒரு நாள் இரவு லேட் பண்ணிட்டாங்க. உமர் ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, நாமன் நிசா உசிபியான், ரசூல்லாவே பெண்களும் குழந்தைகளும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள், நீங்கள் லேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே. இஷா தொழுகைக்கு வந்தாங்க, நீங்கள் பாட்டு தொழுகை நடத்தாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கடையில் சிறுவர்கள்லாம் தூங்கிட்டாங்க, பெண்களும் தூங்கிட்டாங்கன்னு அவர் வந்து என்ன செய்கிறாரு அவ்வளோ லேட் பண்ணியிருக்கிறாங்க. 7:30 மணிக்கெல்லாமல் தூங்கிடுவாங்க. 7:30 மணிக்கு 7:45 இஷா வந்துடுதில்ல. அப்போ நாமன் நிசா ஓ சிபியான், சிறுவர்களும் பெண்களும் தூங்கி விட்டார்கள்னு சொன்னோன்னு ஹரஜ. அப்போ ரசூலுல்லாஹ் புறப்பட்டு வந்தார்கள். வந்து என்ன செய்கிறாங்க, உங்களை தவிர யாரும் இந்த தொழுகை எதிர்பார்த்தவர்களாக இருக்கலை அப்படின்னு சொன்னாங்கங்கிறதே வருது. இஷாவை லேட் பண்ணியிருக்கிறாங்க 566வது ஹதீஸில். அதே மாதிரி வந்து 569வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால், அதாவது கானு சல்லூன ஃபீமா பைனா யகைப ஷஃபக்கு இலா சுலுசில் லைலில் அவ்வல். இஷா தொழுகையை வந்து சூரியன் அந்த செம்மேகம் மறையும்ல, மகரிப்பு நேரம் முடியும்ல, அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப்பு வந்துடும். மகரிப்பு எப்போ முடியும் என்று கேட்டால், அந்த கிழக்கில் உள்ள கிழக்கு மேற்க உள்ள அடிவானத்தில் வந்து அந்த சிவப்பு கலர் இருக்கும்ல, அது மறையணும். அது மறைஞ்சிருச்சின்னு சொன்னால் இஷா வந்துடுது. அப்போ இருந்து இரவில் 1/3 வரைக்கும், ஒரு 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இரவில் 1/3 ஒரு 4 மணி நேரம் சேர்த்துக்கணுங்க, ஒரு 10 மணி. அந்த 10 மணிக்கு உள்ளே ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அப்படின்னா சில நேரத்துக்கு 6 மணிக்கு தொழுவாங்க, சில நேரத்தில் 7 மணிக்கு தொழுவாங்க, சில நேரத்தில் 8 மணிக்கு தொழுவாங்க, 9 மணிக்கு தொழுவாங்க. இரவில் 1/3 12 மணி நேரம் இரவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1/3 என்ன 4 மணி நேரம். அப்போ இரவு ஏற்பட்டு 4 மணி நேரம் வரைக்கும் கூட ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு 569வது ஹதீஸு புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 570 இன்னும் ஒரு விரிவாக வருது. எப்படி இப்னு உமர் சொல்கிறாங்க, ஒரு இரவு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா தொழுகை லேட் பண்ணாங்க இஷாவை. நாங்கள் ஹத்தா ரக்கதுனா ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் தூங்கிட்டோம். சும்மஸ்தைக்கல்தான், பிறகு எந்திரிச்சு பார்க்குறோம், அப்பவும் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் போய் மரப்படுத்திட்டோம். சும்மா ரக்கதுனா, மறுபடியும் தூங்கி விட்டோம். சும்மஸ்தைக்கல்னா, பிறகு நாங்கள் முடித்தோம். சும்மா ஹரஜ் அலைனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க வந்து நினைஞ்சாங்க தொழுவிச்சாங்க, அப்படி சொன்னாங்கன்னு வருது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அப்போ இஷா தொழுகை என்பதையும் ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப தாமதமாக்கியிருக்கிறாங்க. கடைசி நேரம் வரைக்கும் கூட தாமதமாக்கியிருக்கிறாங்க. மக்கள் வர்றதை பார்த்து தாமதமாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, இது பலவீனமான செய்தி தான். அந்த ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தை மட்டும் பார்க்குற தொடர்பு இருந்ததாங்கிறது முக்கியமான விஷயம். அந்த ஒரு கருத்து சரியாக இருக்காங்க, அதை விட முக்கியமான விஷயம். அந்த கருத்து அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் வந்து ஆதாரத்துக்கு கொள்ளத்தக்க ஒரு செய்தி கிடையாதுங்கிறத அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதாவது அசர் தொழுகை இருக்குல்ல, அசர் தொழுகை அதாவது ஃபஜருக்கு மகரிபுக்கு மட்டும்தான் அந்த வந்த டைம் வந்தோன்னு தொழணுங்கிறது. அசர் தொழுகை எப்படி தொழுகிறாங்கன்னு கேட்டால், அதாவது மதீனா இருக்குல்ல, மதீனாவிலேருந்து வெளியே எக்ஸ்டென்ஷனில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு பேர் குபாங்கிற பள்ளி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது அங்கே தான் முதல் தங்கினாங்க. குபா பள்ளி ஏரியாவில் தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி, நபிகளால் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல்ங்கிறது குபா தான். மஸ்ஜித் நபி அப்புறம் தான் கட்டப்படுது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மதீனாவுக்கு நேராக வரல. மதீனாவுக்கு முன்னாலேயே மதீனாவில் நுழையில என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் குபாங்கிற பள்ளி. அந்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா வழி உறவினர்கள்லாம் அங்கே வசிக்கிறாங்க. அதாவது பனு அம்ருங்கிற கோத்திரத்தார். பனு அம்ரு யாருன்னு கேட்டால் ஆமினாவுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னு அங்கே தங்கிட்டாங்க. வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், நம்ம அம்மாவுடைய உறவினர்கள்லாம் இருக்காங்கன்னு அந்த இடத்துல தங்கி அங்கேயே ஒரு பள்ளியை கட்டி அங்கேயே தொழுதுட்டு, அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு தான் மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க. நல்ல ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஒரு தூரத்தில் நீங்களே பார்த்துக்கலாம். மதீனாவிலேருந்து குபா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. இந்த ஹதீஸில் என்ன முஸ்லீம் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில் அசரை தொழுவாங்க, நாங்கள் அசரை தொழுவோம். தொழுதுட்டு நாங்கள் குபாவுக்கு போவோம். குபாவுக்கு போனோம்னா அப்போ தான் அங்கே அசர் தொழு ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்க அசர் தொழுகிறாங்க துவக்க நேரத்தில்.
குபாவுக்கு போகிறதுன்னா நடந்தான் போவாங்க. குபாவுக்கு போகிறதுக்கு இடையில் அது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகி போயிடும். அவ்வளோ தூரத்துக்கு போனதுக்கு பிறகு பார்த்தா அங்கே அப்போ தான் அசர் ஆரம்பிக்கும். அப்போ அசர் தொழுகையை வந்து ரசூல்லா துவக்கத்தில் தொழுகிறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க கண் முன்னாடியே அவங்க பக்கத்தில் உள்ள பகுதியில் கொஞ்சம் லேட்டாக என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. அசரையும் தாமதப்படுத்தியிருக்கிறாங்க. பக்து வந்தால் தொழணுங்கிற ஒரு விஷயமா இருந்தால் ரசூல்லா கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க. என்னப்பா நான் தொழுவதுக்கு பிறகு 3/4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தொழுவுறீங்க, தொழுகை வந்தால் வரணும், தொழுது ஆகணுமே நேரம் வந்தால் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ அசரையும் ரசூல்லா வந்து தாமதப்படுத்த அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க தாமதப்படுத்தினதாக வரல. அவங்க முதல் கட்டின பள்ளிவாசல் குபா பள்ளியில் உள்ளவங்க லேட்டாக அசரை தொழுகிறாங்க. ரசூல்லா அதை என்ன செய்யலை, அதை வந்து தடுத்து நிறுத்தலை, கண்டிக்கலை. அதுபோக ரசூல்லா வந்து குபாவில் தொடர்பில் இருப்பாங்க, அடிக்கடி போயிட்டு வருவாங்க சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்காக வேண்டி, அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் லுஹரையும் லேட் பண்ணியிருக்கிறாங்க, இஷாவையும் லேட் பண்ணியிருக்கிறாங்க, அசரையும் லேட் பண்ண அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு வரும் பொழுது இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னா, அவ்வளோ தான் தொழணுங்கிற மாதிரி வருது. வந்தால் உடனே தொழுதுறணும், பிற்படுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த கருத்து ஏற்புடையது கிடையாது. அப்படி சட்டம்னா என்ன செய்யணும், இது அவ்வளோ பொய்யா போயிடும், இவ் அவ்வளோ தப்புண்டாயிரும். இம்புட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு மாற்றமாக அது இருக்கிறது. அதுக்கடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டால், பொருத்தமான மாப்பிள்ளை கிடச்சா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த பொருத்தமான மாப்பிள்ளைங்கிற ஒரு கருத்து இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது. பெண்ணுக்கு பிடிக்கணுங்கிறது தான் உடன்பாடு. ஒரு தகப்பனார் வந்து பொருத்தமான மாப்பிள்ளைண்டு அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் ரத்து பண்ணாங்களா இல்லையா? அவள் திருமணம் என்பது பெண்ணுடைய அனுமதியை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இந்த தகப்பங்காரன் வந்து பொருத்தமானு நினைக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை வந்து அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நீ கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவர் பொருத்தம் இல்லைன்னு இவன் நினைப்பான், எனக்கு பிடிச்சிருக்குன்றா, நீ கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும். அவள் திருமணத்துக்கு வந்து பொருத்தம்ங்கிறதே முக்கியம் கிடையாது, 2 பேருக்கு பிடிக்கிறது மட்டும்தான் முக்கியம். திருமணத்துடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவருடைய அனுமதி அவசியம். எந்த ஒரு பெண்ணையும் பர்மிஷன் இல்லாமல் லா துன்கஹுல் மரத்து அனுமதி வாங்காமல் எந்த ஒரு பெண்ணை என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கும் போது எப்படி கன்னி பெண்கள் வைக்கப்படுவாங்களான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதுனுஹா சுமாத்துஹா, அவள் மௌனமாக இருந்து அதே போதும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்ன செய்யுது வருது. அதனால் திருமணத்திற்கு 3வது சொல்கிறாங்களே, அது 3 காரியத்தை லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணுற பஞ்சாயத்தை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நின்று நடத்தி வைக்கிறது தான் பெற்றோர், அண்ணனாக இருந்தாலும் வாப்பாவாக இருந்தாலும் நடத்தி வைக்கிறதானே தவிர மாப்பிள்ளை பிடிக்கணுங்கிற முக்கியம். பிடிக்கிறதுக்கு வந்து தகுதி குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. படிக்காத முட்டா பையில கூட ஒரு படித்த பெண்ணுக்கு பிடிச்சி போயிடும். படித்த ஒரு பெண்ணுக்கு வந்து படிக்காத ஒரு பெண்ணுக்கு படித்த ஒரு மாப்பிள்ளை கூட வேணான்னு சொல்லிடுவான். அவள் பிடிக்கிறதுங்க என்பதற்கு வந்து யாரும் காரணம் சொல்ல முடியாது, மனசில் அல்லாவா போடக்கூடியது தான். அப்போ அந்த அல்லாவா போட்டு அவங்க விரும்பினதை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே தவிர பொருத்தமான மாப்பிள்ளை வந்து அப்படி வளர்க்கட்டாவே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அப்படி ஒரு கான்செப்ட் இருக்காண்டா கிடையாது. அதனால் அந்த 3 விஷயமே என்னவாகுதுன்னு கேட்டால், ஏராளமான ஹதீஸுகளோட மோதக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினாலையும் அது தொடர்பு அருந்த ஹதீஸினாலையும் அவங்க அந்த ஒரு ஆள் அறிவிப்பாளரை பற்றி மட்டும் பார்க்குறாங்க. கருத்தை முதல் பார்க்கணும், யார் போட்டாலும் சரி தான். முதல்ல இந்த கருத்தை நம்ம ஹதீஸை சரின்னு சொல்வது எதுக்காக சரிங்கிறோம், ஏற்றுக்கொள்வதற்கு தானே, அமல் செய்வது தானே. சரின்னு சொன்னால் அதன்படி முடிவு எடுக்கணுமா இல்லையா? முடிவு எடுக்க முடியலையே. சரின்னு சொல்கிறீங்க ஆனால் முடிவு எடுக்க முடியாத, ஏன்னா அதுக்கு மாற்றமாக நடந்திருக்குதே. அசர் லேட் பண்ணியிருக்காங்களே, லோரை லேட் பண்ணியிருக்காங்களே, இஷா 5 தொழுகையில் 3 தொழுகை லேட் பண்ணியிருக்காங்களே, அது லேட் பண்ணி தொழுதுருக்காங்கன்னு வந்திருக்கும் பொழுது வந்தால் லேட் பண்ணிடாதேன்னு சொல்லி இப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு தற்செயலாக விடுபட்டுச்சுன்னா அப்படியும் கிடையாது, தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க. கோடை காலம் முழுசும் தள்ளி வச்சுருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரே ஒரு நாள் நடந்த சம்பவம்னு இது சொல்ல முடியாது. இஷாவுக்கு தாமதப்படுத்தினா அப்படி தான் கண்டினியூவாக தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கண்டினியூவாகவே லேட்டாக தொழுதுருக்குறாங்கன்னு வரும் பொழுது அப்போ லேட்டாக தொழுகிறது ஆரம்பம் தொழுகிறதுங்கிறது அது வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே தொழுதுணுங்கிறது தான். ஆனால் ஃபஜ்ரு மகரிபை நெஞ்சிடக்கூடாது, லேட் பண்ணிடக்கூடாது, உடனே தொழுதுணுங்கிறதுக்கு லேட் பண்ணதுக்கு ஆதாரம் கிடைக்கல, அதுக்கு தான் விஷயம் வந்திருக்கு. அதனால் இந்த செய்தி வந்து சரியான ஹதீஸ் இல்லை. எந்த இணையதளத்தில் சொன்னாலும் சரி தான், அது வந்து சரியான ஹதீஸ் கிடையாது.